ஃப்ரெண்ட்ஸ், இலக்கிய சீரியல்லாம் நம்ம இலக்கிய இந்த அஞ்சலிக்கு சரியான ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தாங்க. அஞ்சலி, எங்களையே ஏமாற்றணும், உன்னை நல்ல எண்ணத்தோடு தான் கார்த்திக் கூட சேர்த்து வைக்கணும், நல்லா பொழைக்கணும்னு நினச்சி நாங்கள் பண்ணால் எங்களுக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி இந்த மாதிரி எங்களையே நடித்து இந்த மாதிரி ஏமாத்திட்டீங்களே. உங்களுக்காக தாண்டி நான் ஜானத்திக்கிட்டையும் கார்த்திக்கிட்டையும் சண்டை போட்டு அவங்களுக்கு எதிராக செயல்பட்டு பிரியாவை கூப்பிட்டு ஏமாற்றி வச்சு ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் அவங்கள. ஆனால் நீ என்னையே ஏமாத்திட்டு இருக்கியா, அவனுக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் இந்த மாதிரி எல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் லட்டி கொடுத்து இலக்கிய பார்த்தீங்கன்னா அங்கேயே விட்டுட்டு வந்துடுறேங்க. வீட்டுக்கு வந்தால் நம்ம ஜானம்மா இருந்துட்டு இங்கே பாரு இலக்கியா, கூட்டிகிட்டு வர நீ கூட்டிகிட்டு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நம்ம கௌதம் வந்துட்டு அங்கே நடந்த விஷயம் எல்லாமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி அஞ்சலி வந்து பாய்சன் குடிக்கவே இல்லை, வேற ஏதோ குடிச்சிட்டு சும்மா நடிச்சிட்டு இருந்திருக்கா அப்படின்ற உண்மை எல்லாம் சரி. இதுதான் ஏற்கனவே தெரியுமே, அவள் அப்படியேப்பட்ட பொண்ணுன்னு தெரிஞ்சும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போனவ தான் இந்த இலக்கியா பேச்சு கேட்டுதான் நீ கெட்டுட்ட அப்படி இப்படி. இந்த ஜானம்மா பார்த்தீங்கன்னா இந்த இலக்கியாவை ரொம்பவே மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறாங்க. நம்ம கௌதம் வந்து இலக்கியா பேச்சை கேட்டு நடந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜானம்மா நம்ம இலக்கிய மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுகிறாங்க. நம்ம கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க தான் என் வாழ்க்கையை கெடுக்க பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே பேசுகிறாங்க. இந்த பைரவி வந்துட்டு எல்லாத்துக்கும் காரணம் இந்த இலக்கியா தான், கௌதம் மேலே எந்த தப்பும் இல்லை, எல்லாமே இலக்கியா தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இலக்கியா மேலேயே பழிய போடுறாங்க. அதனால நம்ம இலக்கியாவுக்கு ரொம்பவே மனசு வேதனைப்பட்டுருச்சுங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. ஏதோ ஒரு வழியா இந்த அஞ்சலி வந்து இந்த வீட்டு பக்கம் வர்றதில்லை, அதுதான் மெயின் காரணம். அதனால விடுங்க, ஸ்வீட் வச்சு கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானம்மாவும் கார்த்திக்கும் போயிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா ரொம்பவே மனசு வேதனையில் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம கௌதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சமாதானப்படுத்துறாங்க. என்ன இலக்கியா, அதை பற்றி அம்மா பேசிச்சுன்னு இப்படி பண்ணிட்டு இருக்கியா, சரி விடு, போனா போகிற போக்கில் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் இலக்கியாவை சமாதானப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லை, நான் இன்னொன்னுத்துக்காகவும் வேதனைப்படுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி அம்மா வந்து அவங்க மகன் வந்து கௌதம்ன்ற உண்மையை வந்து நம்ம கௌதமோட அம்மா வந்து ரேவதி அம்மான்றது சொல்கிறதுக்கு எப்படி அதை பற்றி சொல்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து பிரியாவை வச்சு ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம இலக்கியம் வந்து மாற்றி சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம கௌதம் வந்து எப்படி கௌதம் கிட்ட நம்ம இலக்கியம் வந்து ரேவதி தான் அவங்களோட அம்மான்றதை சொல்ல போகிறாங்க. அதுக்காகவும் தாங்க ஜானம்மா நம்ம இலக்கியம் மேலே கோவத்தில் இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் அதுக்கும் ஒரு விடிவு காலம் வரும், ரேவதியை தான் நம்ம கௌதமோட அம்மா அப்படின்றது தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ எஸ்எஸ்கே கிட்ட ஃபைட் பண்ணது நம்ம கௌதம் பார்த்தீங்கன்னா இலக்கியா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு இலக்கியா, இந்த எஸ்எஸ்கே உன்னை பற்றி தப்பாக சொல்லி இந்த பெஸ்ட் அவார்டு வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நடந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கும் சரியான ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்பாவும் மகனும் இப்படி ஃபைட் பண்ணிக்கிறாங்களே, இது எங்கே போய் முடிய போகுதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா வந்து வேதனைப்படுறாங்க. என்னதான் நடக்கும், கூடிய சீக்கிரத்தில் எஸ்எஸ்கேவும் ரேவதி அம்மாவும் அவங்களோட அப்பா அம்மான்னு தெரிய போகுது. வாங்க என்ன நடக்கும் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.